செவ்வாய் ஹோரையில் வேலை கிடைக்கிறதுக்காக துவரம்பருப்பு பரிகாரத்தை பற்றி ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதாகவும் சொல்லியிருந்தேன். பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு வயசான தாத்தா தான் இதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை நான் இன்னொரு சிஸ்டருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில வர செவ்வாய் ஹோரையில் செய்யுங்க. காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, நைட்டு 8லேருந்து 9. ஒரு தாம்பூலம் இல்லைன்னா பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா இப்படி பருத்திட்டு 2 அகல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல நெய் இருந்தா நெய் சேர்த்து போடுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு நிற திரி போட்டு நம்ம முருகரை நினைச்சு இந்த விளக்கு ஏற்றணும். இது கோயிலையும் செய்யலாம், வீட்டிலையும் செய்யலாம். 9 வாரம் பண்ணலாம், இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பண்ணலாம். ஏதாவது ஒரு நேரம் இந்த விளக்கு ஏற்றிட்டு சஷ்டி கவசமோ வேல் மாறலோ இல்லைன்னா சிம்பிளா வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, ஓம் சரவண பவா, இதுவே பெரிய மகாமந்திரம். இதை சொன்னாலுமே போதும். இந்த துவரம் பருப்பை அடுத்த நாள் சுத்தம் பண்ணும் போது எடுத்து பறவைகளுக்கு கொடுத்துருங்க. பாய்.